The next second chapterல exercise 2.13 இதில் the first question, third question, fifth question இது மூணையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, இங்கே வந்து மாடுலஸ் வந்துருக்குது இல்லையா? ஸோ ரெண்டு பக்கமே மாடுலஸ், ஒரு வேல்யூ இங்கே மாடுலஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த மாடுலஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ப்ராக்கெட் இதான் ஆப்ஷனில் வரணும். மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இங்கே மாடுலஸ் வந்துருக்கிறதுனால இங்கே வந்து நமக்கு மாடுலஸ் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராக்கெட். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மேலே மாடுலஸ் இருக்கும், கீழே ஒன்றும் இருக்காது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமே நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளதை அந்த ஆப்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் மைனஸில் நமக்கு வந்து ஆப்ஷன் வரக்கூடாது. சரி, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே இந்த ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ இருக்குது, ரெண்டுக்குமே என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட் நமக்கு மாடுலஸ் வரணும், பின்னால் வந்து இந்த ப்ராக்கெட் வரணும். ஸோ இந்த மூணு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு வேல்யூ கொடுத்து மாடுலஸ் கொடுத்துருந்தா மாடுலஸ் மாதிரியே ரெண்டு சைடும் வரக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய வேல்யூக்கு மாடுலஸ் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய வேல்யூக்கு மாடுலஸ் கொடுக்கலைன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் உள்ளக்க வந்து நமக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூக்குமே நமக்கு மாடுலஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று மாடுலஸ் மாதிரி உள்ள ப்ராக்கெட்டும் இன்னொன்று சாதா ப்ராக்கெட்டும் எடுத்துக்கோங்க. தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே நமக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் லெஸ் தென் தானே இருக்குது. அப்போ லெஸ் தென்னில் உள்ளது தான் நம்ம ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஃபோர்த் கொஸ்டின், இங்கே பாருங்கள், இங்கேயும் 5 வந்திருக்கு, இங்கேயும் 5 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயும் 5 வந்திருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் 5 வந்துருக்கிறதுனால 5,5 தான் நமக்கு ஆன்சர். இங்கே பாருங்கள் -5,5. தென் சிக்ஸ்த் கொஸ்டின், இந்த 5, 1, 2 மூணையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 8 வருமா? அப்போ 8 எந்த ஆப்ஷனில் இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், 18ல். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து இந்த செவன்த் கொஸ்டின் பாருங்கள், log 3 1/81 வந்ததுன்னா -4ன்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. இதுக்கு வந்து நம்ம க்ளூ கிடையாது. அடுத்து எய்த் கொஸ்டின் பாருங்கள், இங்கே 0.25 இருக்கா? அப்போ ஆன்சரும் 0.5 0 பாயிண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நைன்த் கொஸ்டின் பாருங்கள், log A, log B, log C. அப்போ ஏல ஒரு லாக் இருக்குது, பியில் ஒரு லாக் இருக்குது, சியில் ஒரு லாக் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு லாக் தான் இருக்குது. அப்போ 1 தான் ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த 343 அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 7 + 3 10 ஆயிரும். இந்த 10லேருந்து இந்த 3 மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 7. தென் 11th கொஸ்டின், இங்கே இந்த ஈக்குவேஷன் வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகிருக்குதா? அப்போ ஆன்சர் வந்து 2 தான். தென் 12th கொஸ்டின், இந்த 12th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மற்ற 3 ஆப்ஷன்லேயுமே ஒரு நம்பர் தான் இருக்குது. பட் இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் 2 நம்பர் இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்படி இல்லைன்னா இந்த 8ஐயும் ஆட் பண்ணோன்னா 16 வரும். இங்கே 16 இருக்குது பார்த்தீங்களா? அப்படியும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 13th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா x² இருக்கா? அப்போ இந்த ஸ்கொயர் 2 தான் ஆன்சர். இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, 1 + 1 2 இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தென் 14th கொஸ்டின், ஜஸ்ட்டு இங்கே சைன் வந்திருக்கனால என்ன பண்ணுங்கள், இந்த மிடில் வேல்யூனுடைய சைனை மட்டும் மாற்றுங்க. -5xக்கு பதிலாக +5x அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள் செகண்ட் கொஸ்டினில். அடுத்து இந்த 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 3,3 தானே ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 × 3 என்னது? 9 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், 8க்கு அடுத்த நம்பர் 2க்கு முந்தின நம்பர். அப்படியே பாருங்கள், 8க்கு அடுத்த நம்பர்னா 9, 2க்கு முந்தின நம்பர்னா 1. அப்போ 9,1. நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டினில் எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கா? இப்போ ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கேக்கு ஸ்கொயர் போடுறோம். கேக்கு ஸ்கொயர் போட்ட ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது பாருங்கள், k² - 4c. இங்கேயும் இருக்குது, பட் வந்து அதுக்கு முன்னால் நம்பர் இருக்குது. இங்கே மட்டும்தான் என்ன இல்லை, நம்பர் இல்லை. தென் 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூக்கும் மேலே 2 1 இருக்குது, 1 1 இருக்கா? அப்போ 2 + 1 3. தென் இந்த 18th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 1 - 2 இருக்குதா? அது அப்படியே நம்ம டிவிஷனில் எழுதணும்னா -1/2 இதுதான் ஆன்சர். அடுத்து 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பவர் 4 இருக்குது, இங்கேயும் பவர் 4 இருக்குது. அப்போ 4 தான் ஆன்சர். இந்த 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 5 லாக் கொடுத்துருக்காங்க. இதில் 4 லாக் கேன்சல் ஆயிரும். இந்த 11ம்
இந்த log 11 கேன்சல் ஆயிரும். இந்த 13 log 13 கேன்சல் ஆயிரும். இந்த 15 log 15 கேன்சல் ஆயிரும். இந்த 27 log 27 கேன்சல் ஆயிரும். ஸோ டோட்டலாக எத்தனை log கேன்சல் ஆகுது? 4 log கேன்சல் ஆகுதா? அப்போ 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர்.